ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா பொரியட்டும். அப்படி இல்லை அப்படின்னா, வெங்காய வடகம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு முழு பூண்டை நல்லா உரித்து இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ இது வதங்குற கேப்லேயே சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூட 2 தக்காளியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி எல்லாம் வேகட்டும். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா குழைய வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி எல்லாம் பாதி அளவுக்கு நல்லா நமக்கு குழைய வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குதுங்க, அது 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்னா கூட குறைய வச்சு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் எண்ணெயிலே கலந்து விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு புளி கரைச்சல் மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இப்படியே இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இது கூட விட்டுருங்க. இல்லைனா இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துட்டேங்க. உங்களுக்கு தண்ணி வேணான்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, 1 டம்ளர் அளவுக்கு. அதையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துறப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ஆல்ரெடி குழம்பெல்லாம் நமக்கு கொதித்து தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அடுப்புலேயே விட்டுடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். சின்ன லெமன் சைஸில் பாதி அளவுக்கு நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கு வெல்லம் சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வெங்காய காரக்குழம்பு, சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வடகம் வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது உங்களுக்கு காய் ஏதாவது வேணுனாலும் வச்சு சாப்பிடுங்க. நம்ம வடகம் வச்சு சாப்பிட்றோம். தேங்க்யூ.